மோடியின் சொந்த மாநிலம் குஜராத். அங்கு சட்டமன்றம் ஆனாலும் பாராளுமன்ற தேர்தல் ஆனாலும் மோடியின் கொடிதான் உயரே பறக்கும். அப்படி இருந்த மாநிலம் தற்போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஓட்டையை போட்டுவிட்டது. இனி வரும் தேர்தல்களில் மோடிக்கு செக்கு வைக்கும் நிலையை குஜராத்தில் உருவாக்கி இருக்கிறார் ராகுல். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் பாஜகவின் கையாளாகாத பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டினார். அதோடு இந்து சமயத்தை பாஜகவினரும் RSS காரர்களும் புரிந்து கொள்ளவில்லை. பாஜகவினர் மட்டுமே இந்துக்கள் இல்லை, குஜராத்தில் காங்கிரஸ் விரைவில் ஆட்சி அமைக்கும் என்றார். மேலும் அவையில் பல்வேறு கடவுள்களின் படங்களை காண்பித்தார். சிவன் படத்தை காண்பித்த போது பாராளுமன்ற விதிகளின்படி எம்பிக்கள் எந்தவிதமான படமோ பதாகையோ காண்பிக்க கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா சுட்டிக்காட்டினார். அப்போது ராகுல் அவையில் சிவனின் படத்தை காண்பித்து தடை செய்யப்பட்டு உள்ளதா. சிவனின் இடது தோள் ஓரமாக திரிசூலத்தை பிடித்திருக்கிறார். திரிசூலம் என்பது வன்முறையின் சின்னமல்ல, அகிம்சையின் சின்னம் என்றார். அப்போதே ராகுலின் பேச்சுக்கு பிரதமர் மற்றும் பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அதன் பின்னர் பிரதமர் பதிலுரையில் ராகுலுக்கு பதிலளிக்கும் விதமாக 2 மணி நேரத்துக்கு மேலாக பேசினார். இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் ராகுல் பேசியது கண்டித்து குஜராத்தின் அகமதாபாத்தில் இருக்கிற மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தின் முன்பு பாஜகவின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் கற்கள் வீசி தாக்கிக் கொண்டனர். அதில் பலர் படுகாயம் அடைந்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தாக்குதல் தொடர்பாக வன்முறையும் வெறுப்பையும் பரப்பும் பாஜகவினர் இந்து மதத்தின் அடிப்படை கொள்கையை புரிந்து கொள்ளவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் குஜராத் காங்கிரஸ் அலுவலகம் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதல் பாஜகவின் பொய்களை குஜராத் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், குஜராத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். இவையெல்லாம் பார்க்கும்போது குஜராத்தில் ராகுல் விரைவில் மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் என்பது தெரிகிறது. நன்றி, வணக்கம்.